Hi student, welcome to Reti channel. இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th Maths Chapter 1 Relations and Functions. அதில் எக்ஸாம்பிள் 1.13 நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். இது வந்து ஏ செட்டு பி செட்டு கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் எஃப் ரிலேஷன் கொடுத்துருக்காங்க, அப்புறம் பி எ ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஏ டு பின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஷோ தட் எஃப் இஸ் 1 to 1 பட் நாட் ஆன் டு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஏரோ டயக்ராம் போடுறோம். ஓகேவா? இதை ஏன்னு எடுத்துக்கிறோம், இதை பின்னு எடுத்துக்கிறோம். இப்போ ஏல என்னென்ன இருக்குது? 1 2 3ன்னு இருக்குது. பியில் 4 5 6 7ன்னு இருக்குது. இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? மேப் பண்ண போகிறோம். ஏற்கனவே ஆர்டர் பேர் இருக்குது ரிலேஷன், அதை வந்து நம்ம எஃப் வந்து ரிலேஷன் சொல்லியிருக்கோம். அதனால் இதுக்கு நம்ம மேப் பண்ண போகிறோம். 1லேருந்து 4க்கு, அடுத்தது என்னது 2லேருந்து 5க்கு, அடுத்தது 3லேருந்து 6க்கு. ஸோ மேப் பண்ணியாச்சு. சரியா? கொஷின் வந்து நமக்கு 1 to 1 ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லணும். அப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்ன எழுதணும் அப்படின்னா, டிஸ்டிங்க்ட்டு distinct elements of domain have distinct images in codomain. அதனால் it is 1 to 1 ஃபங்க்ஷன். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, டொமைனில் உள்ள டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ், அதாவது இது வந்து 1 2 3ன்னு இருக்குல்ல, இதுதான் டிஸ்டிங்க்ட்னு டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸுக்கு கோடொமைனில் டிஃப்ரெண்ட்டு என்ன இருக்குது? இமேஜ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? அடுத்தது என்னன்னா அடுத்து என்ன கொஷின்னு, பட் நாட் ஆன் டு ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ பாருங்கள், இதை வந்து நம்ம டொமைன் சொல்கிறோம், இது வந்து கோடொமைன் சொல்கிறோம். அப்போ இது எதெல்லாம் மேப் ஆகிருக்கோ அதை வந்து ரேஞ்சுன்னு சொல்கிறோம். 4 5 6 மேப் ஆகிருக்கு. அப்போ வந்து இப்போ கோடொமைன் சொல்கிறத வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, எல்லாத்தையும் சேர்த்து சொல்லணும். அதை 4 5 6 7 எல்லாத்தையும். ரேஞ்சுங்கிறது ஒன்லி மேப் ஆகிருக்கிறது. அதை ஃபஸ்ட்டு நம்ம எழுதிக்கலாம். இப்போ பாருங்கள், ரேஞ்சி இஸ் ஈக்குவல் டு 4 5 6. அடுத்தது கோடொமைன் இஸ் ஈக்குவல் டு 4 5 6 7ஐயும் சேர்த்து எழுதணும். இப்போ ஆன் டு ஃபங்க்ஷன் நாட் ஆன் டு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னால், ரெண்டு வந்துட்டு அதாவது அப்படின்னா மேட்சாக இல்லாமல் இருந்தால் அது ஆன் டு ஃபங்க்ஷன் சொல்கிறோம். ரேஞ்சையும் கோடொமைனும் இப்போ மேட்சாக இருக்கான்னா மேட்சாக இல்லை. இப்போ இங்கே வந்து 4 5 6 வந்து மேப் ஆகிருக்கு, 7 விடுபட்டுருச்சு. அப்போ ரெண்டு வந்து ஈக்குவலாக இல்லை. அதனால் ரேஞ்சி இஸ் நாட் ஈக்குவல் டு கோடொமைன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அதனால் இதை நம்ம என்ன எழுதுகிறோம்? therefore it is not on to function அப்படின்னு எழுதுகிறோம். ஓகேவா? இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, therefore f is 1 to கொஷினில் இருக்குல்ல, அதை அப்படி எழுதுகிறோம். 1 to 1 but not on to function. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதை வந்து இன்னொன்னா சொல்லலாம், வேறு விதமாக சொல்லலாம், இன்டூ ஃபங்க்ஷன் சொல்லலாம். ஓகேவா? ரெண்டும் வந்தால் ரேஞ்சியும் கோடொமைனும் ஈக்குவலாக இல்லைன்னா அது என்னன்னு சொல்லலாம்? இன்டூ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அவ்வளோதான் இந்த கொஷின்னு. பார்த்தீங்கன்னா இந்த சம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சம்மை பற்றின டவுட் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸ் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.